Dear friends and students, welcome back to Nurses Profile channel. NEET National Eligibility Cum Entrance Test 2024 ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இந்த நீட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணி உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ், எம்பிபிஎஸ் அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் குறித்த அட்மிஷன்ஸ் வரும்போது நாங்க வீடியோஸ் போடுவோம், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா www.neet.ntaonline.in அப்படிங்கிற வெப்சைட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா விசிட் பண்ணுங்க. எல்லாருமே neet.ntaonline.in அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா ஓபன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அவங்க டீடைல்டா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி பொறுமையா படிச்சு பார்த்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 9ஆம் தேதி நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா ஓபன் ஆயிருக்குது. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 9 மார்ச் வரைக்கும் அப்ளை பண்றதுக்கான டைம் இருக்குது. ஸோ 1 மந்த் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகி மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுமே 9ஆம் தேதி மார்ச்சுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஃபீஸ் எல்லாமே வந்து பே பண்ணிடணும். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி என்ஆர்ஐக்கு பாத்தீங்கன்னா 1700 வருது. ஜெனரல் கேட்டகரியிலேயே இடபிள்யூஎஸ் ஓபிசியில வரவங்களுக்கு 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees வரும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வெப்சைட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. உங்களுக்கான எக்ஸாம் வந்து 5 மே 2024 சண்டே அன்னைக்கு நடக்குது. 5ஆம் தேதி மே மாசம் சண்டே அன்னைக்கு நடக்குது. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 200 minutes, அதாவது 3 hours and 20 minutes இருக்கும். டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 2 மணில இருந்து ஈவினிங் 5:20 வரைக்கும் நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடக்கும். அண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 14 ஜூன் வந்து ரிலீஸ் பண்றதாட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீட்டோட வெப்சைட்ல இருந்து தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தெளிவா கொடுத்திருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டா உள்ள போட்டோகிராஃப் வேணும். அந்த போட்டோகிராஃபை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷனும் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஸ்கேன்டு பாஸ்போர்ட் போட்டோகிராஃப் வந்து நமக்கு 10 KB to 200 KB உள்ள இருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு போட்டோகிராஃப் பாத்தீங்க அப்படின்னா 10 KB to 200 KB உள்ள இருக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 4 KB to 30 KB உள்ள இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன் இருக்குல்ல, தம்ப் இம்ப்ரெஷன், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 KB to 200 KB உள்ள இருக்கணும். அண்ட் உங்களோட சர்டிபிகேட்ஸும் பாத்தீங்கன்னா 50 KB to 300 KB உள்ள இருக்கணும். ஸோ தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி www.neet.ntaonline.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டெப் 2 வந்து ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸ்டெப் 3 வந்து சப்மிட் டாக்குமெண்ட். ஸோ இதுல கீழே இருக்கு பாருங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு. இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓபன் ஆகும். எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இந்த சின்ன பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓபன் ஆன உடனே இதுல வந்து ப்ளீஸ் செலக்ட் ஏதாவது நீங்க ஒன்ன வந்து கிளிக் பண்ணீங்கன்னா
அந்த நம்பரை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ப்ராப்பரா அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஒரு நெட் சென்டர்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்ல போய், அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி neet.ntaonline.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து திருப்பி இதுல அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஓபன் பண்ணி அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. தேங்க்யூ.